அன்பானவர்களே, லூக்கா 11:11 சீசர்கள் ஏசப்பாட்ட வந்து கேட்குறாங்க, யோவான் தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஜெபம் தான் பரமண்டங்களில் இருக்கிற ஜெபம். இன்னைக்கு சிஎஸ்ஐ மக்கள் அதை விடாமல் ஜெபிக்கிற பழக்கம் உடையவர்கள். ஆனால் நம்ம எப்படி ஆயிட்டோம்னா, சுவிட்சு போட்டால் டக்கு 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 டக்குன்னு அந்த பரமண்டங்களில் ஜெபத்தை சொல்லி முடிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு ஆழமான அர்த்தம் உள்ள ஜெபம். அந்த ஜெபத்தில் எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். சரியா? நம்ம அறை வீட்டை பூட்டி கொண்டு ரகசியமாக ஜெபிக்கணும். நம்ம எப்போ ஜெபம் பண்ணாலும், எங்கே கண்ணை முன்னாலும் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்ற உணர்வோடு அவரை நோக்கி பார்க்கணும். எனக்கு ஜெபிக்க தெரில அப்படின்னு இருக்கீங்களா? ஒன்றுமே இல்லை, ஏசாமிகிட்ட பேசுறது தான் ஜெபம். சரியா? பிதாவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. ஆரம்பித்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுறது போல ஆண்டவர்கிட்ட மனமிட்டு பேசுங்க. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். இருதயத்திலிருந்து உங்களுக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார்.